ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா, ஜபத்திற்கு பதில் வராததால் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் சில பேர் ரொம்ப நாள் ஜபம் பண்ணி காத்திருக்கலாம். உங்களோட விண்ணப்பங்களை கர்த்தரிடத்துல மண்டிக்கிட்டு உங்களோட ஜபத்திற்கான பதில் இன்னும் வரலையேன்னு சொல்லி எத்தனை நாள் கண்ணீர் விட்டு கதறி எழுதிருக்கீங்க. அதை எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கார். நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. உங்கள் ஜபத்திற்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும். லூக்கா 15 சொல்லியிருக்காங்க, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க அப்படி சொல்லியிருக்காங்க. பைபிளில் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ணால் என்ன பண்ணாங்கன்னா, மலடியாக இருந்தாங்க, அவங்களுக்கு குழந்தையே இல்லை. அது என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தருடைய பாதத்தில் மண்டிக்கிட்டு அவங்களோட மனசை அவங்கள்ட்ட கொடுத்து உண்மையாக முழு மனதோடு அவங்க ஆராய்ச்சாங்க. அதான் என்ன கிடச்சிதுன்னா, ஜபத்தில் ஒரு பதில் கிடச்சிது. நீங்கள் நினைப்பீங்க, நான் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கணும், எனக்கு இன்னும் பதில் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்க. அந்த மாதிரி விடாதீங்க. முழு மனதும் ஜபத்தலோட பற்றி இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பதிலை தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்த மாயின் பார்த்தீங்கன்னா, ஆபத்து நாட்கள் சூழ்ந்து வருவதால் சோர்ந்து போகாதிருங்க. நீ கொடுக்கப்பட்டிருக்காங்க, ஆபத்து நாட்கள் சூழ்ந்து வருவதால் சோர்ந்து போகாதிருங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக கூட அகமதாபாத்தில் கூட ஒரு ஏர் கிராஷ் ஆச்சியா. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு செகண்ட் அண்ட் மினிட் கூட நமக்கு டெம்பரரி தான். எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது. அவர் மட்டும்தான் இந்த உலகத்தில் பெர்மனன்ட். ஸோ நம்ம இந்த ஒரு செகண்ட் கூட நம்ம இருப்போமா அப்படி கூட தெரில. நைட்டு படம் காலையில் எந்திரிக்க மாட்டுறாங்க இல்லையா, இதெல்லாம் ஒரு இன்சிடென்ட்ஸ் தான் நடந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் எந்த ஒரு சோர்ந்து போகாமல் பாருங்க. ஆபத்து நாட்களில் நீங்கள் சோர்ந்து போனீங்கன்னா கர்த்தரை விட்டு விலகிடுவார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுப்பேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா கர்த்தர். அதனால ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி மாத்திரமே நீங்கள் கூப்பிடுங்க. எந்த டிஸ்ட்ராக்ஷனும் ஆகாதீங்க. அவரை நோக்கி கூப்பிட்டா அவரும் கூட இருப்பார். பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு. சீஷர்கள் கடல் வழியாக போயிட்டு இருக்கும்போது கடல் கொந்தளிச்சுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. கத்துனாங்க சீஷர்கள்லாம், ஏசப்பா நாங்கள் மடிந்து பக்கமே கவலையிலே அப்படி கத்திட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அமைதியாக இருங்க அப்படி சொல்கிறாங்க. அவ்வளோதான், அதோட வேல்யூம் அவ்வளோதான். இல்லை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன். இந்த வசனமும் அந்த லிங்க் ஆகுது பாருங்க. அது என்னன்னா, ஆபத்து நாட்களில் நம்ம அவரோட கூப்பிடும் போது அவர் நம்மளோட இருந்து நம்மளை தப்புவிக்க தேவனாய் அவர் இருக்கிறார். அதனால நீங்கள் பைக்கில் வாகனங்களில் வெளியில் போகும்போதோ இல்லை இதில் வெளியில் போகும்போதோ கர்த்தரிடத்தில் ஒரு மன்றாடு மட்டும், ஏசப்பா நான் என்னங்க போகிறேன், என்ன உங்களோட மகிமையால் வல்லமையால் மூடி மறைச்சு பாதுகாத்துக்கொள்ளுங்க, உங்களது ரெட்டை கோட்டைக்குள்ளே மறைத்துக்கொள்ளுங்க அப்படின்னு ஒரு சின்ன பேர் பண்ணால் போதும். உங்கள் ஆபத்திலிருந்து அவர் விடுவிக்க கர்த்தராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஆபத்து நாட்களில் அவர் உங்களோட இருக்கிறார். ஏசப்பா சொல்கிறாரு, ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க அப்படி சொல்லியிருக்காரு. மூணாவது காரியம் என்னன்னா, சரீர பிரகாரமான வாதைகள் வரும்போது சோர்ந்து போகாதீர்கள். சரீர பிரகாரமான வாதைகள் வரும்போது சோர்ந்து போகாதீர்கள். சில பேர் நினைப்பீங்க, என்னடா இது, எனக்கு உடம்புலாம் இப்படி முடியலையே, நான் படுத்திருக்கேனே, எனக்கு ஏசப்பா உதவி செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் கவலைப்படாதீங்க. உங்கள் சரீர பலத்தை கர்த்தர் இப்பொழுதே ஒரு பூரண பலத்தை மாற்றிக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஒன்று பாருங்கள், வாதை உன் கூடத்தை அணுகா சொல்லியிருக்காங்களா. வியாதி ஒரு வாதை அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் வசனம் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, வாதை உன் கூடத்தை அணுகாது அப்படின்னு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ என்னன்னா, நீங்கள் உங்கள் வியாதி வரும்போதோ அவரை தூரம் போயிடாதீங்க. நீங்கள் அவரை பற்றி கொண்டா உங்கள் வேலையை கொடுத்தால் விடுதலை தருவா இருக்கிறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நாம் செய்த பாவம் தான் வியாதியை கொண்டு வருகிறது. இதுதான் மெயினான பாயிண்ட்டு. நம்ம வியாதி வந்துட்டா அப்படின்னா எதுவும் நினச்சிக்காதீங்க. நம்மளோட பாவங்கள் தான் நமக்கு வியாதியே வருகிறது. ஸோ அவர் சொல்லியிருப்பார், கர்த்தர் சொல்லியிருக்காங்க, உங்களோட வியாதி நேரத்தில் அவரை கூப்பிட்டிங்கன்னா அவர் பூரண குணமாக்க கர்த்தராக அவர் இருக்கிறார். வாதை உன் கூடத்தை அணுகா சொல்லியிருக்காங்களா. அந்த மாதிரி நீங்கள் ஒரு வியாதி வரும்போதும் நீங்கள் அவரோட பற்றி கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்களே பூரண விடுதலை கொடுக்க தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உபத்திரவங்களை காணும் போது சோர்ந்து போகாதீர்கள். உபத்திரவம் நீங்கள் நினைக்கிறீங்க, உபத்திரவம்னா ஒரு கர்த்தர் நம்ம கொடுக்கப்பட்ட பாவத்தோட தண்டனை அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. மேபி அப்படி கூட இருக்கலாம். ஆனால் என்னன்னா, உபத்திரவங்கள் ரெண்டு மூலயமா வரும். ஒன்று சாத்தான் மூலயமா கூட வரும், இன்னொன்று இயேசு கிறிஸ்து மூலமா வரும். நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, சாத்தான் உங்களை உபத்திரவம் கொண்டு வருவேன்னா நீங்கள் பாவத்துக்கு உள்ளாக போகிறதுக்காக உபத்திரவம் கொண்டு வருவான். ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்னா, நீங்கள் அவரிடத்துல கிட்டி சேர்ந்துன்றதுக்காக பாவத்தை கொண்டு வருவார். அதாவது உபத்திரவங்களை கொண்டு வருவார். நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்கன்னா முக்கியம்.
நீங்கள் வந்து ஏசப்பா இடத்துல கிட்டே சேரணும். இப்போ ஒரு மனுஷன் இருக்கானா, ஏசப்பா தூரம் போயிட்டான், அவனுக்கு உபத்திரவத்தை கொடுத்தாதான் அவன் திரும்ப ஏசப்பா கிட்ட வருவான். அந்த காரணத்துக்கு ஏசப்பா வந்து உபத்திரவத்தை அவனோட கொடுக்குறாரு. நீங்கள் நினைப்பீங்க அப்படியே தூரம் போயிடுவீங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஏசப்பா வந்து உங்கள் கிட்ட வரணும், நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்காக மாத்திரம் உபத்திரவத்தை கொடுக்குறாரு. இன்னொன்று என்னென்னா, உபத்திரவங்களை, அதாவது உபத்திரவங்களை எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுபவர் நம் தேவன். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா சொல்லுங்க. உபத்திரவங்களை நன்மையாக மாற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். இன்னும் நம்ம கர்த்தரிடத்துல கிட்டே சேரணும், அதுக்காக தான் உபத்திரவம் கொண்டு வராரு. அதனால உபத்திரவமாக இருக்கும்போது நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. டு நாட் பி கெட் டயர்டு. நான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னா எதுக்கும் நினைக்காதீங்க. அவங்க கூட கர்த்தர் இருக்கிறார். டு நாட் பி டயர்ட். ஜீசஸ் ஆல்வேஸ் வித் யூ. அவர் உங்கள் கூட மாத்திரம்தான் இருக்காரு. நீங்கள் தூரமாக இருக்காரு, பலவத்தில் இருக்காரு, நம்ம கீழே இருக்கோம் அப்படிதான் நினைக்காதீங்க. எல்லா நேரத்தையும் அவர் கூட தான் இருக்காரு. உபத்திரவத்துக்கு பிறகு ஒரு உபத்திரவம் வருதுன்னா, உபத்திரவத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கார் என்பதை மறக்காதீங்க. ஒரு பேர் நன்மையை கர்த்தர் உபத்திரத்துக்கு பிறகு மறைத்து வைத்திருக்கார், அதை நீங்கள் மறக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை தீமைகளை நன்மையாக மாற்றுகிற தேவனை அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் உற்சாகமாக ஹல்லேலூயா சொல்லுங்க. உபத்திரத்துக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்புறம் உங்கள் வாழ்க்கையை தீமைகள் எந்த ஒரு காரியம் இருந்தாலுமே அதை நன்மையாக மாற்றக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து ஒரு புது பலத்தை இந்த வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒரு புது பலத்தை கொடுக்க போகிற இன்னைக்கு அவர் உங்களை கழுகுகளை போல சட்டுகளை விரித்து வானத்தில் பறக்கிற மனிதர்களாக உங்களை மாற்றப் போகிறார். இன்னிலிருந்து ஒரு புது பலத்தையும் புது ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் ஒருபோது சோர்வடையாதீங்க, நீங்கள் ஒருபோது கவலைப்படாதீங்க. டோன்ட் வரி. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். எப்போதும் ஏசப்பா உங்க கூட மாத்திரம்தான் இருக்கார். நீங்கள் உபத்திரம் வரும்போது, உபத்திரமோ இல்லை உடல் சம்பந்த வியாதிகளோ இல்லை ஜபத்தினால இல்லை பந்துக்கிடங்கள இந்த மாதிரி சோர்வுகள் வரும்போது நீங்கள் பைபிள் வசனங்களை வைத்துக்கொண்டு உங்கள் வாயின் மூலமாக அறிக்கையிடுங்கள். கர்த்தர் உங்கள் தேவைகளை அவர் அறிந்திக்கிறவா இருக்கிறார். அதனால் உங்களுடைய தேவைகளை அவருக்கு அறிக்கையிடும்போது அவர் உங்கள் தேவையை நிறைவேற்றுகிறா இருக்கிறார். ஸோ நீங்கள் டயர்டாக இருக்கும் போதோ இல்லை சோர்வடையும் போதோ நீங்கள் அவரை கூப்பிட்டிங்கன்னா அவர் உங்களை விடுவிப்பார், உங்கள் கூட வருவார், உங்கள் கூட பேசுவார். ஸோ நீங்கள் நினைங்க இதை. அப்புறம் உங்களை பாவங்களே அறிக்கையிடுங்க, உங்களை அக்கிரமங்களை அறிக்கையிடுங்க. எல்லாவற்றையும் நினைத்து அனலைஸ் பண்ணுங்கள். நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், ஏன் இப்படி வந்துருக்கு நமக்கு, அதெல்லாம் யோசித்து பாருங்கள். சோர்ந்து மட்டும் போகாதீங்க. எல்லா நேரத்துலையும் கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார். ஆபத்து நாட்கள் நம்ம கூட இருந்து நம்மளை தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம வெளியே போகும்போது அவரோட உள்ளக்கையில் நம்ம பாதுகாத்து கொள்கிறார். நம்ம கண்மணி போல், அவரோட கண்மணி போல் நம்மளை வச்சிருக்கிறார் இல்லையா. அவரை முழு பொழுதும் ஆராதனை செய்யுங்க. இந்த மாதிரி உபத்திரவங்கள் சோர்வுகள் எதுவோ வரும்போதும் அவரை நீங்கள் எப்போதும் ஒருபோதும் கைவிடாதீங்க. அவர் உங்கள் கூட மாத்திரம்தான் இருப்பார். நீங்கள் உபத்திரவங்கள் வரும்போது நீங்கள் தூரமாக போயிட்டா அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். சாத்தான் சிரிச்சிட்டு இருப்பான். அவர் பார்த்து இங்கே போகிற மக்கள் வந்து உபத்திரத்தை வெளில போயிட்டா அவங்க கூட இவ இல்லை அப்படின்னு நினைப்பார். சொல்லுவாங்க, சொல்லிட்டு இருப்பான். அதனால உபத்திரவத்தில் நீங்கள் எந்த ஒரு சூழலுமா இருந்தாலும் அவரை நீங்கள் கைவிடாதீங்க. அவரை இன்னும் அதிகமாக முழு மனதோடு அவர் ஆராதனை செய்யுங்க. அப்புறம் உங்களை பாவங்களை அறிக்கையிட்டு அவருக்காக மாத்திரம் வாழ்கிற மகளாக நீங்கள் மாறுங்க. வியாதியோ இல்லை எதுவோ வந்தாலுமே ஏசப்பா எனக்கு நன்மைக்கு பதிலாக தராரு அப்படின்னு மட்டும் நினச்சிக்கோங்க. அப்புறம் உங்களோட பாவத்துக்கு இடம் கொள்ளாதிருங்க. பாவம் வந்தால் தான் சோர்வு வரும். ஒரு மனுஷருக்குள்ள பாவம் வந்துட்டு அப்படின்னா தான் சோர்வுகள் வரும். ஸோ அந்த பாவத்திற்கு இடம் கொடுக்காமல் உங்கள் சோர்வுடன் தப்பிக்கிறதுக்கு பலமுள்ள தேவனா அவர் இருக்கிறார். உங்களோட சோர்வுகளை அவரிடத்தில் சுமந்துக்கோங்க, அவர்கிட்ட கொடுத்துருங்க. நம்ம சுமக்க தேவை நம்மளோட சோர்வுகளை, தேவைகளை, கவலைகளை, முதல் வியாதிகளை, உபத்திரவங்களை எல்லாவற்றையும் நீங்கள் அவர் கையில் கொடுத்துருங்க. அவர் சுமந்துட்டு வருவார். நம்ம அப்பா கூட போனால் மட்டும் போதும், அப்பா நம்மளை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. எப்போதும் ஒரு கவலை வந்துச்சுன்னா அதை பற்றி மாத்திரம் நினச்சிட்டு இருக்காதீங்க. ஏன்னா ஏசப்பா உங்க கூட இருக்காரு.
நீங்கள் நினச்சிட்டே இருந்தால் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் தான் வரும். நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தர்களை ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு உங்களோட பாதையில் நீங்கள் அடுத்த ஸ்டெப் வச்சுட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஒரு உயர்ந்த நிலை கண்டிப்பாக நிச்சயமாக கொண்டு போவார். டு நாட் கெட் டயர்ட் ஆஃப் திங்கிங் அபவுட் எனிதிங். எதை பற்றியும் நீங்கள் யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்க கூட மாத்திரம் தான் இருக்கார். மேத்யூ 28:20 பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, ஏசப்பா ஐ எம் வித் யூ, ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ. ஏசப்பா உங்கள் கூட மாத்திரம்தான் இருக்காரு. நீங்கள் அவரை எந்நேரமும் விட்டுறாதீங்க. அவரை இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. உங்கள் அன்பினால் அவரோட நீங்கள் இணைஞ்சிக்கோங்க. உங்கள் வாழ்க்கை சோர்வு இல்லாமல் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக மாறும். நீங்கள் எந்நேரமும் சோர்வு இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொண்டு வரதுக்காக இன்னைக்கு ஏசப்பா இந்த வார்த்தையை உங்களிடம் கொண்டு வருவதற்காக நன்றி. இந்த வார்த்தை அனைவருக்கும் பயனுள்ளதாக எனக்கு நம்புகிறேன். ஏசப்பா ப்ரேயர் பண்ணலாமா? முடிச்சிடவா? பரலோகத்தில் அன்பின் பரலோகத்தை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏசப்பா இந்த கூகுள் மீட்டுக்கு வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஏசப்பா வல்லமையால் முடி மறுத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க தகப்பனே. ஏசப்பா உம்முடைய சித்தம் தான் தகப்பனே. இந்த மகன்கள் வந்திருக்காங்க தகப்பனே. ஏசப்பா அவர்கள் எல்லா குடும்பத்தையும் காத்து ஒப்பிடிருக்கோம் தகப்பனே. ஏசப்பா இந்த ஆவிக்குரிய வசனத்தை ஏசப்பா அவங்க மனதில் ஏசப்பா பலகையில் எழுதிக்கும்போது எழுதிக்கொள்ளுங்க தகப்பனே. உம்முடைய ஆவினால் அவங்களை முடி மடிச்சு பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. இந்த வார்த்தையின்படி அவங்க வாழ்க்கையை சோர்ந்து போகாதுங்க சொன்னதுபடி தகப்பனே. ஏசப்பா அவங்க சோர்ந்து போகாமல் எந்நேரமும் சந்தோஷமா இருக்க உதவி செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. அவங்க இருதயம் களிக்கூறன இருதயம் மாற்றுங்க அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஏசப்பா எல்லா வியாதியிலிருந்தும் ஒரு ஜபத்திலிருந்து விடுதலை கொடுக்க பயத்திலும் தேவனா நீங்கள் இருக்கீங்க அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏசப்பா இந்த வார்த்தையின்படி இங்கே வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைங்களோட மனதையும் நீங்கள் தொட்டதுக்கு நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம். அடியனே படுத்தப்பட்டு நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.